என்ன சிஎம் சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டை எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க? ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். பை மிஸ்டேக் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஆதார் கார்டு எடுத்துட்டு போகலன்னா அதுல அன்னைக்கு எங்களை பஸ்ஸே ஏத்த விட மாட்டாங்க. ஒரு நாள் கூட இந்த உலகத்துல இப்போ நாங்க எந்த உலகத்துலன்னா இந்த உலகத்துல வந்து பஸ் ஏறி போயிடுறோம் ஃப்ரீயாவே லேடிஸ். கனி வேற உலகத்துல அசல் இல்ல. ஆந்திரா சைடு காணி ஹைதராபாத் காணி இல்ல. அந்த ஊர் ஆதார் கார்டு தான் இருக்கணும். அவங்க செத்தாலும் சரி, சடால்னு ஒரு சீரியஸா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், ஆதார் கார்டு இருக்கா இல்லன்னா ஆட்டோக்கு போகும், அவ்வளவு. ஆந்திரா இங்க அப்படி கிடையாது. எந்த உலகத்து பெண்ணுங்கள் வந்தாலும் ஹாப்பியா வாழலாம். நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்லன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க இந்த அம்மா. அவங்க சொன்னது எல்லாமே நிஜம்தான் சார். நம்ம விடியல் பயணம் திட்டம் மட்டும் கிடையாது, மத்த எல்லா திட்டங்களும் பயனாளிகளை கரெக்டா போய் சென்று அடைஞ்சிருக்கு. உங்களோட திட்டங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, விமர்சனங்கள் வந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தமிழ் மக்கள் அதை போய் சென்றடையணும், தமிழ்நாட்டு வளர்ச்சி அடையணும், மேம்படணும்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு புதிய புதிய திட்டங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த திட்டங்களை எவ்வளவு விமர்சனம் செஞ்சாலும் சரி, இப்ப வரக்கூடிய கட்சிகள் என்ன சொல்றாங்க, இதை நான் இன்னும் மேம்படுத்துறேன்ற மாதிரிதான் சொல்றாங்க. 1000 ரூபாய் நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்கன்னா 2000 ரூபாய் தர, 2500 ரூபாய் தரேன்றாங்க. நீங்க விடியல் பயணம் கொடுத்தீங்கன்னா நாங்க இலவச பஸ் கொடுக்குறேன்றாங்க. இந்த மாதிரி உங்களுடைய திட்டத்தை அடிப்படையா வச்சுதான் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியே ஆரம்பிக்குது. இதனால இந்த மக்களே நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சிந்தித்து வாக்களியுங்கள், நாகரிகமான அரசியலை பழகுவோம்.